Narmada from Vista Academy Erode. Profit and loss அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். SBI பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். X sells an air cooler to Y at a gain of 20% and Y sells it to Z at a loss of 20%. If Z pays rupees 7,200 to Y, then what is the cost price of the air cooler to X அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கின ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு வித்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பொருளை இன்னொருத்தவங்களுக்கு வித்து இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா எந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஒய்க்கு வந்து 20% ப்ராஃபிட்க்கு அந்த பொருளை விற்கிறாரு. அதே மாதிரி ஒய் பார்த்துட்டிங்கன்னா இசட் அப்படிங்கிறவங்களுக்கு 20% லாஸில் விற்கிறாரு. அதனால தான் -20 போட்டிருக்கேன். அப்போ இது எப்படி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 20% ப்ராஃபிட் அப்படின்னா 100% தான் எப்போவுமே டோட்டல். அப்போ 100 + 20 அப்படின்னா 120 டிவைடட் பை 100. அப்போ 120/100 அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து அந்த பொருளை இசட்டுக்கு விற்கும் போது 20% லாஸ்க்கு விற்றுருக்காரு. அப்போ 20% 100ல் 20% போயிடுச்சுன்னா 80. அப்போ 80/100 அப்படின்னு போட்டுருவோம். ஈக்குவல் டு எவ்வளோக்கு அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரு அப்படின்னா 7,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கனாவே போதும். இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண தெரியணும். இதை சால்வ் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கிடச்சிரும். அதாவது எக்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு அந்த பொருளை வாங்கியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? இப்போ இந்த 12 இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 6 12 72 வரும். ரிமைனிங் இந்த ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 1 8 8 இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 56 மீதி 4 வரும். 5 8 40 அப்படின்னு வரும். இந்த 10 × 10 என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 10 100. அப்போ 75 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7,500 அப்படின்னு கிடைக்கும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 7,500. Sanjay sells a bicycle to Ajay at a gain of 10% and Ajay sells it to Ram at a profit of 20%. If Ram pays rupees 5,544 to Ajay, what is the cost price of the bicycle for Sanjay அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சஞ்சய் வந்து ஒரு பைசைக்கிளை வந்து அஜய்க்கு 10% ப்ராஃபிட்க்கு கொடுக்குறாரு. ப்ராஃபிட் கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் அதே பைசைக்கிளை வந்து யாருக்கு? ராம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கொடுக்குறாரு. இப்போ 2 பேருமே ப்ராஃபிட்டுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? நமக்கு டோட்டல் எப்பவுமே 100% அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ அந்த 100%ல் 10 ஆட் பண்ணிப்போம், 100%ல் 20 ஆட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்டூ 10% + 100னா 110 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவீங்க. அதாவது பர்சன்டேஜ் நம்பராக மாற்றுறதுக்காக தான் டிவைட் பை 100 போடுறோம். அப்போ 120 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம். அப்போ ஃபைனலாக அந்த அமௌண்ட் எவ்வளோ கிராம் வாங்குறாரு அப்படின்னா 5,544க்கு. அதை இங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்குது. இந்த 11ல் டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 11 டேபிள் இது கேன்சல் ஆகுனா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 5 11 55 வரும். இப்போ 0 போட்டு ஏன்னா 2 டிஜிட் எடுப்போம்னா இப்போ 4 11 44. 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 12 48. ரிமைனிங் வந்து 2 வரும். இப்போ 2 12 24 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 42 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 42. இந்த 100 இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆயிருங்களா? இப்போ இன்டூ 100. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4,200 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4,200. அதாவது எக்ஸுங்கிறது அந்த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ சஞ்சய் அந்த பைசைக்கிள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னா 4,200 வாங்கியிருப்பாரு. SBI எக்ஸாம் பேஸ் பண்ண மாடல் கொஸ்டின் தான் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.